நம்ம ஏத்தர் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் பேர் ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் வண்டியில் இருக்கும். அதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு இப்போது இந்த வண்டியில் ப்ராப்ளம் வந்து போரூர் சர்வீஸ் சென்டரில் தான் எனக்கு கடைசியாக சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. வெறும் அந்த பால்ஸ் மட்டும்தான் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லி அதை மாற்றி எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இதில் எப்படி ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சென்டர் ஸ்டாண்ட் போட்டு அழகாக செக் பண்ணிடலாம். ஆனால் என்கிட்ட சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது, நான் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு உங்களுக்கு காமிக்கல. சென்டர் ஸ்டாண்ட் இல்லாமலே இந்த வண்டியில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இவ்வளோ ஃப்ரீயாக போகுது இல்லையா? நான் அப்போ எனக்கு பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் பொசிஷனில் போய் லாக் ஆகிடும். அதான் என்னோடய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் தான் எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டராக நான் அதை அப்படியே நிப்பாட்டினா அப்படியே நிற்கும். ஸோ அதுதான் வந்து அந்த கோன்செட்டில் இருந்த பிரச்சனை. எனக்கு அந்த பால்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணி எனக்கு சால்வ் ஆகிடுச்சு. நான் ஒரு 200 கிலோமீட்டர் நான் வந்து ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ரெடி பண்ணது இமீடியட்டாக நான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓட்டினா தான் எதாக இருந்தாலும் தெரியும். அதனால் நான் வந்து 200 கிலோமீட்டர் நான் ட்ரைவ் பண்ணிட்டேன். 200க்கு மேலேயே. நீங்கள் ஏத்தர் வச்சுருக்க யாராவது செக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீயாலாம் போகாது. மேக்ஸிமம் ஏத்தர் வண்டியில் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஒசூர் சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ண ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு, ஏத்தரில் ஹேண்டில் பார் இஷ்யூ எல்லா வண்டிலையும் வருது அப்படின்ட்டு. பேட்ரி இஷ்யூ வந்து ரேராக தான் வருதான், இது மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ இமீடியட்டாக சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் சால்வ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த வண்டி ட்ரைவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், புதுசாக வாங்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போது ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும். அதுக்கு ரீசன் இதுதான். இந்த மாதிரி ஃப்ரீயாக போணுச்சுன்னா தான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து நீங்கள் என்னமோ ஒரு ட்ரை சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும். ட்ரை சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், ஆட்டோ ஓட்டுறதும் கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்படியே சாய்ச்சிட்டு செக் பண்ணுங்கள். சாய்ச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி லெக்கில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும். ஹோல்ட் பண்ணிங்கன்னா வண்டி நிற்கும். அப்படியே செக் பண்ணலாம்.